Happy morning, dear friends. Here's yours, Dr. Rajanta. Welcome to Demystify with Ajay. Dear friends, previously நம்ம வந்து ஃபைலோட ஆபரேஷன்ஸ் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். சோ இன்னைக்கு நம்ம ஃபைலோட எக்ஸ்டென்ஷன், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் என்னவா இருக்கிறது, அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம் அண்ட் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ஓபன் பண்ணிருக்கோம், அதை ரைட் பண்ணினோம், ரீட் பண்ணினோம், அப்பண்டிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணினோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஜேசன் ஃபைல்ஸ், சிஎஸ்வி ஃபைல்ஸ் அண்ட் எக்ஸ்எல்எஸ் ஃபைல்ஸ் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வருது. ஸோ இதை எப்படி நம்ம இங்க ஹேண்டில் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ லெட் வி ஜஸ்ட் கோ ஸ்டார்ட் வித் ஜேசன். So JSON அப்படின்னு சொல்லும்போது it is a short form of JavaScript object notation. So இந்த மாதிரி JavaScript object notation சொல்லும்போது I don't know about JavaScript எல்லாம் படிக்கணுமா, நம்ம பைத்தானே இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம், JavaScript எப்படி இருக்க போது, no worries dear friends. ஆக்சுவலா விஷயம் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அந்த எக்ஸாக்ட் டிக்ஷனரி எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம ஸ்ட்ரிங்கிஃபைடா கொடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்ட். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா நான் ஸ்பெசிஃபை பண்றேன். இங்க நான் உங்களுக்கு ஒரு டிக்ஷனரியை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் வாட் டிக்ஷனரி 1. இந்த எக்ஸாக்ட் டிக்ஷனரியில நான் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டிக்ஷனரி அப்படிங்கும் போது கீஸ் அண்ட் வேல்யூஸ் பேர்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா இது கீ அண்ட் வேல்யூ. Okay, so the first key and let I just make it okay, second and just or simple வந்து third key நான் specify பண்ணிறேன். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா 3 கீ இருக்கு. சோ 3 கீஸ் அண்ட் வேல்யூஸ் இங்க ஒரு டிக்ஷனரியை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த பர்டிகுலர் டிக்ஷனரி நம்மளுக்கு ஜேசன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி திங் த சேம் ஜேசன் _1 ஒண்ணுமே இல்ல. இப்போ இந்த எக்ஸாக்ட் இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி இஃப் வி ஜஸ்ட் கிவ் இட் இன் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள கொடுக்குறோம் அப்படின்னா திஸ் இஸ் வாட் நம்மளுக்கு இருக்கிற ஜேசன். ஓகேங்களா? ஓகே, அஃப்கோர்ஸ் இது டபுள் கோட்ஸ்ல இருக்கு. ஸோ லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் அஸ் சிங்கிள் கோட்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை அடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபைன். இதே சேம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் இல்லை அப்படின்னாலும் சிங்கிள் கோட்ஸ் இல்லை அப்படின்னாலும் நோ வரிஸ், லெட் மீ ஜஸ்ட் மேக் இட் ஆஸ் ஜேசன் _2 நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் பெட்டர். ஓகேங்களா? சோ இஃப் யூ ஆர் ஜஸ்ட் வெரி எக்ஸாக்ட்லி இது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ வித் திஸ். ஓகேங்களா? ஃபைன். சோ திஸ் இஸ் வாட் நம்மளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் டிக்ஷனரி 1. இந்தது என்ன டிக்ஷனரியில இருக்கோ அதே ஸ்ட்ரிங்கிஃபைடான ஜேசன் ஃபைல்ஸ் தான் இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஜேசன் ஃபைல் உங்களுக்கு வருது. அந்த எக்ஸாக்ட் ஜேசன் ஃபைல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான டேட்டாஸ் இருக்கு என்ன ஏதுங்கிறத பார்க்க தெரியும். பட் அதை உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜேசன் ஃபைல டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் டிக்ஷனரி ஃபைல்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஜேசன் ஃபைலா வேணும் அப்படின்னா நீங்க இருக்கிற டிக்ஷனரி ஃபைல ஜேசன் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி அனுப்பலாம். இல்ல நம்ம ஜேசன் ஃபைலா சேவ் பண்ணி தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் we can just do it. சோ அந்த 3 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜேசன் ஃபைல் வருது. சோ எப்பயுமே நம்ம ஜேசன் யூஸ் பண்ணும்போது கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் நம்மளுக்கு வந்து ஜேசன் அப்படிங்கிற இம்போர்ட் மாடியூல் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த மாடியூல் இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறமா சரி, இப்போ let I just go for பர்சனை பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். சோ ஜேசன் ஃபைல் இந்த இடத்துல எப்படி இருக்கு? So what we have already specified இங்க, so இதையே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, so JSON2 அப்படிங்கிற இந்த எக்ஸாக்ட் அப்படியே நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். This is what நம்மளோட JSON. இப்போ இத நான் டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி இது அப்படியே டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணணும். சோ எப்படி டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா this is what the 2. so just ஒரு சிம்பிளான கோடு ஜேசன்ல இருந்து I just want to load
a data, அதாவது loads அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த JSON ஃபைலை எடுத்து நீங்க போட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசன்ல இருந்து நம்ம அப்படியே டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சரி டிக்ஷனரியில இப்போ என்ன இருக்கும்னு ஒரு நிமிஷம் பார்த்துடலாமா? ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 விஷயத்த நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ண போறேன். ஒன்னு, let I just want to print what is there in the dictionary. ஒன்னு. ரெண்டாவது, அதே நாம print of இந்த இடத்துல டைப்பையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இந்த 2 விஷயமும் இப்போ நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கிஃபைடு டேட்டா இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஜஸ்ட் வியூ டிக்ஷனரி அப்படிங்கிற டைப். ஓகே, இதே நீங்க வந்து யூ கேன் ஜஸ்ட் ஆக்சஸ், இது டிக்ஷனரியா இருக்கு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஆக்சஸ். இப்ப நம்மளுக்கு வந்து டிக்ஷனரிக்கான வேல்யூ பாத்தீங்கன்னா DIC_2 அப்படின்னு இருக்கு. இதுல பர்டிகுலரா எனக்கு வந்து நேம் மட்டும் வேணும். சோ அத கீயை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். சோ திஸ் இஸ் வாட் ஹவு a dictionary works. ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு டிக்ஷனரி உங்க கையில இருக்கு, அதை நீங்க ஜேசன்னா கன்வெர்ட் பண்ணணும். ஒரு சம் டேட்டாஸ் உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க ஜேசன்னா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்க. நான் இந்த டிக் 1 எடுத்துக்கிறேன். ஸோ டிக்ஷனரி 1 நம்ம இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணல. ஸோ அந்த டிக்ஷனரி 1 நம்ம இங்க எடுத்துக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் இதான் நீங்க புதுசா பண்றீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இம்போர்ட் JSON 1 கொடுக்கணும், அதை இம்போர்ட் JSON கொடுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ டிக்ஷனரி. இப்போ இந்த எக்ஸாக்ட் டிக்ஷனரி உங்களுக்கு ஜேசன்னா கன்வெர்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஜேசன்னா கன்வெர்ட் ஆகும்போது ஒரே ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கறது JSON_1. ஏன்னா JSON_1 நேம் இன்ன வரைக்கும் நம்ம வைக்கல. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா JSON.dumps. ஓகேங்களா? அண்ட் இதுல உங்களுக்கு எந்த டிக்ஷனரிய ஜேசன்னா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இங்க. அண்ட் ஒன் மோர் ஆடட் அட்ரிபியூட் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டென்ட். ஸோ இந்த எக்ஸாக்ட் இண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சாய்ஸஸ் ஆஃப் 2, 4 இல்லைனா 8 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா இந்த இண்டென்டேஷனோட நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சாய்ஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2 கொடுக்கலாம், இல்லைன்னா 4 கொடுக்கலாம், வாட் எவர் யூ வாண்ட். சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். வாட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிண்ட், ஒன்னு இந்த ஜேசன்குள்ளார என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளுக்கு வேணும். அண்ட் அஃப்கோர்ஸ் யூஸ்வலா நம்ம கேட்கற அதே தான், டைப் ஆஃப் இந்த ஜேசன் என்ன அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ ஜேசன்ல நம்மளுக்கு இந்த இடத்துல 4 இண்டென்ட் அப்படிங்கிறதுல வந்திருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் 8 இண்டென்ட் அப்படின்னு வேணும்னாலும் வரலாம். அண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைப் என்ன வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரிங்கிஃபைடு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி வருது. யூ கேன் ஆல்சோ ட்ரை வித் 8. சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபைலே உங்களுக்கு ஜேசன்னா கன்வெர்ட், அதாவது சேவ் பண்ணும் போதே உங்களுக்கு ஜேசன் ஃபைலா சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குன்னு வைங்களேன். ஓகே, சோ லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் ஹியர். சோ இங்க ஒரு டிக்ஷனரி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, சோ let I just copy this dictionary, இன்னும் கொஞ்சம் enhance பண்ணிடுறேன். So this is what my dictionary. டிக்ஷனரிக்கு நான் வேற நேம் கொடுத்துறேன், டிக்ஷனரி சேவ் கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ இதுல சம் மோர் கீஸும் நான் ஆட் பண்றேன். ஸோ ஸ்கில் செட் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பைத்தான், எம்எல், டிஎல், ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 4 விஷயம் இருக்கு. சரி, இப்போ இந்த எக்ஸாக்ட் டிக்ஷனரியை நம்ம என்ன பண்ண போறோம், ஜேசன் ஃபைலா நம்ம சேவ் பண்ண போறோம். ஸோ கவனிங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு இன்ன வரைக்கும் ஜேசன் ஃபைல்ஸ்ங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ லெட் வி ஜஸ்ட் ஹேவ் அ ஜேசன் ஃபைல். ஓகே, ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா லெட் ஐ ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ இப்போ வித் ஓப்பன் நான் இங்க ஒரு ஜேசன் ஃபைல கொடுக்க போறேன். ஸோ லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 26. இது ஒரு ஜேசன் ஃபைல். ஓகேங்களா? ஸோ அதனால எக்ஸ்டென்ஷன் ஜேசன் கொடுத்துருக்கேன். அண்ட் ரெண்டாவது அட்ரிபியூட் ரைட்டிங்.
அண்ட் மூணாவது அட்ரிபியூட் அஃப்கோர்ஸ் என்கோடிங். ஸோ நீங்க என்கோடிங் அப்படின்னு நீங்க வந்து டிஃபால்ட்டா வச்சிருக்கிற மாதிரி CP1252 வச்சிருக்கீங்கனாலும் ஓகே, ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு மேக் என்கோடிங் வித் லினக்ஸ் பார்ட்டா போகணும் அப்படின்னு சொன்னா UTF-8 அப்படிங்கிறதையும் நீங்க கொடுக்கலாம். அது மூணாவது அட்ரிபியூட், ஆப்ஷனல் தான், நோ ப்ராப்ளம். அண்ட் இந்த இடத்துல ஆஸ் ஃபைல் ஹேண்ட்லிங் ஆர் டேட்டா ஆர் வாட் எவர் ஏதாவது உங்களுக்கு நேம் என்ன வேணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு சின்ன வேரியேஷன் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன், கவனிங்க. அதாவது டிக்ஷனரியிலிருந்து ஜேசன் கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல டம்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி சேவ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஓகேங்களா, கவனிங்க. ஸோ ஜேசன் டாட் டம்ப் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன உங்களுக்கு டிக்ஷனரி ஃபைல், அந்த எக்ஸாக்ட் டிக்ஷனரி ஃபைல். ரெண்டாவது இங்க இருக்கிற இந்த ஃபைல் ஹேண்ட்லிங், ஸோ அது வந்து டேட்டா. அண்ட் மூணாவது விஷயம் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இருக்கிற இண்டென்ட். ஸோ இந்த இடத்துல திருப்பி த சேம் 2, 4 or 8 நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணலாம். லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் இங்க 4 அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இஸ் நாட் டிஃபைன், சாரி இங்க டிஃபைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் டன். சரி, அதை அப்படியே கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க டே 26 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 4 இண்டென்ட்டோட ஒரு ஜேசன் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஎஸ்வி. ஸோ சிஎஸ்வி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயமா இருக்கு. ஒன்னு சிஎஸ்வி அப்படிங்கும்போது இந்த இடத்துல கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா, அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து நம்மளுக்கு எக்ஸல் அப்படிங்கிற மாதிரியான அவுட்புட்ல நம்மளும் பார்க்க முடியும். ஓகே, சோ இப்போ இந்த CSV ஃபைல எப்படி நம்ம பார்க்கிறது? சோ CSV அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் அ கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்னு தெரியும். சோ ஜஸ்ட் யூசிங், ஏன்னா CSV அப்படிங்கிறது ரொம்ப நார்மல் ஆர் டிஃபால்ட்டா யூஸ் பண்ற மாதிரியான விஷயம். ஏன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து இந்த CSV-ல தான் இருக்கு. சோ அப்படி இருக்கிற ஒரு CSV ஃபைல நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த CSV-ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது ஹெட்டர். தட் இஸ் இதுதான் நம்மளுக்கான ஹெட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அண்ட் உங்களுக்கு தெரியும் இந்த CSV அப்படின்னாவே இட் இஸ் அ கமா செப்பரேட்டட் வேல்யூ. சோ இங்க டீலிமிட்டர் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கமா. சோ சம்டைம்ஸ் இதே செமிகோலன் கூட இருக்கலாம். ஓகேங்களா, சோ அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு விஷயம் பண்ண போறோம். ஒன்னு, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ரோவா எடுத்து ஈச் அண்ட் எவ்ரி காலமையும் நம்ம பார்த்து நம்ம அதை சம் ஏதாவது ரிப்போர்ட் எழுதுற மாதிரி எழுதலாம். அண்ட் அதுல இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் லைனா இருக்கும்போது இட் இஸ் அ ஹெட்டர் அண்ட் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து டேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு செப்பரேஷனை கொடுக்கலாம். சரிங்களா, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லெட் அஃப்கோர்ஸ் இது இம்போர்ட் CSV அப்படிங்கறத இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹியர் வித் ஓபன், ஸோ இந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த CSV தான் பண்ண போறோம். ஸோ அதை நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஃபார் அ நேம் சேக். ஸோ இது CSV அண்ட் வாட் இஸ் அ திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா data1 or file handling F, உங்களுக்கு எது ஸ்மாலா உங்களுக்கு எது ஷார்ட்டா இருக்கோ அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, சோ இந்த இடத்துல ஒரு ரீடர் எனக்கு தேவை. ஏன்னா அந்த எக்ஸாக்ட் ரீடர் கர்சரை வச்சுதான் நம்மளோட பாயிண்டர் பேஸ்டா 1 by 1 போக போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் CSV-லயும் நம்மளுக்கு அந்த ரீடர் இருக்கும். ஓகேங்களா, சோ அந்த ரீடரை வச்சுட்டு நம்ம ஃபைலை சர்ச் பண்ண போறோம். இந்த இடத்துல ஃபைலுக்கு நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன்னா டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்க ஒரு டீலிமிட்டர் நம்மளுக்கு இருக்கு, தட் இஸ் கமா. ஸோ அதை இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் ஃபைல்ல நம்மளுக்கு 3 லைன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் எந்த லைன்ல இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைனா இருக்கிறது தட் இஸ் லைன் கவுண்ட் 0வா இருக்கிறது ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேற நம்ம சொல்லியிருக்கோமா. ஸோ அதனால அந்த எக்ஸாக்ட் லைன் கவுண்ட்டும் நம்மளுக்கு தேவை. ஸோ லைன் count is equal to 0 அப்படின்னு இனிஷியேட் பண்ணிடுறேன். இப்போ 1 by 1 அதாவது ரோ பை ரோவா நம்ம போகலாம். இன் எந்த இடத்துல அஃப்கோர்ஸ் CSV அப்படிங்கிறதுல நம்மளோட கர்சர் வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம இங்க சீக்வன்ஸா எடுத்துக்க போறோம். என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லெட் வி ஜஸ்ட் பிரிண்ட் த ஹெட்டர். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம பிரிண்டிங் த ஹெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா தீஸ் ஆர் த காலம் நேம் அப்படின்னு சொல்லி சொன்னா. ஸோ இதெல்லாம்
காலம் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு எல்லா காலம் நேம்ஸும் ஒன்னா வரணும் அப்படின்னாலும் யூ கேன் ஜஸ்ட் மேக் இட், அதையும் நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். எல்லாத்தையுமே திருப்பியும் நீங்க கமாவோட ஜாயின் பண்றீங்கனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது கேரக்டர்ஸ் கொடுத்தீங்கனாலும் சரி, அந்த எக்ஸாக்ட் பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. அண்ட் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஜாயின் வித் ஈச் அண்ட் எவ்ரி ரோ. ஓகேங்களா? அண்ட் ஐ ஜஸ்ட் end with this. ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு லைன் கவுண்டா இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் இல்லையா? சோ அந்த எக்ஸாக்ட் லைன் கவுண்ட்டுக்காக நான் இங்க என்ன ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னா +=1, தட் இஸ் லைன் கவுண்ட் which is equal to line +1. அதுதான் இங்க. சரி, இப்போ ஹெட்டருக்கு மட்டும் தான் இப்படின்னா மீதி இருக்கிறதுக்கெல்லாம் அஃப்கோர்ஸ் அதுக்கு எனக்கு டேட்டாஸ் வேணும் இல்லையா? சோ அந்த இதை இங்க நான் என்ன ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் நம்ம ஃபங்க்ஷன்ல கொடுக்க போறோம். தட் இஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல இது நம்மளுக்கு தெரியும் ரோ பை ரோவா இருக்குன்னு. சோ ஏதாவது ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதணுமே. எப்படி எழுதலாம்? இந்த எக்ஸாக்ட் 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற ஒரு பர்சன், அவர் வந்து இந்த சிட்டி இந்த கண்ட்ரில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதுவோமா? சரி, ஓகே. சோ அந்த மாதிரி நம்ம இங்க போடணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இங்க வந்து நம்ம எலமெண்ட்ஸ் வந்து ரோ அப்படின்னு வச்சிருக்கோம். சோ நம்மளோட இண்டெக்ஸும் அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா let we just go with this. So first place holderல நான் row 0ன்னு வச்சுக்கிறேன். So that exact person, ஓகேவா, is a researcher. Okay, he lives in எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோ. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த இடத்துல லண்டன் இங்கிலாந்து, சென்னை இந்தியா அப்படின்னு வருது இல்லையா? ஸோ சிட்டி வந்து அதுக்கப்புறமா வருது. ஸோ நான் இந்த இடத்துல ரோ 2 அதுக்கப்புறமா 1 போட்டுறேன். உங்களுக்கு வேற எப்படி வேணும்னாலும் யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் வித் இட், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அண்ட் லெட் ஐ ஜஸ்ட் ஃபுல் த கோட்ஸை முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்பயும் அஃப்கோர்ஸ் இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணல. சோ இந்த இடமும் நம்மளுக்கு 1 by 1 நம்மளுக்கு இங்கே வரப்போகுது. ஓகே, இதோட முடிச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்ல உங்களுக்கு பிரிண்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை இருக்கு, லைன் கவுண்ட்ஸ் எத்தனை போச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நீங்க அதை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். ரிப்போர்ட் பாருங்க எப்படி வருது அப்படின்னு. சோ இங்க பாத்தீங்கன்னா so last one வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி வருது. so somewhere I have missed something. அதாவது இங்க நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்ணல. என்ன செக் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா I just take this. if and the line count which is equal to 0 இருந்துச்சுன்னா இந்த வேலையை பண்ணு. எந்த வேலையை பண்ணு? பிரிண்ட். ஓகே, அண்ட் இதுவும் இந்த டேப்ல வரணும். அண்ட் கவனிச்சுக்கோங்க, இதை நம்ம எல்ஸ்ல கொண்டு வந்துடலாம். ஸோ ஐ திங்க் இப்போ கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, லைன் கவுண்ட் சம்வேர் எந்த இடத்துல? ஓகே, ஒன் செகண்ட். ஸோ நம்மளுக்கு இண்டென்டேஷன் இயர் வந்துட்டே இருக்கு. now it's correct. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா காலம் நேம் ஆர் நேம், கண்ட்ரி, சிட்டி, ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு இங்க ஒரு ஸ்பேஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம் அப்படின்னா, அதாவது இந்த ரோ 0க்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை ஸ்பெசிஃபை பண்ணோம்னா இப்போ கரெக்டா வரும். ஸோ மிலன் இஸ் அ ரிசர்ச்சர், ஹீ லிவ்ஸ் இன் லண்டன் இங்கிலாந்து. அஜந்தா இஸ் அ ரிசர்ச்சர், ஹீ லிவ்ஸ் இன் சென்னை இந்தியா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹீ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. இதுல இன்னொரு இஃப் கண்டிஷன் மாதிரியும் நீங்க போட்டு ஓகே வெதர் இஃப் the exact person, அதுல வந்து நீங்க ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் இப்ப மேலா இருந்துச்சுன்னா ஹீ போட்டுக்கோங்க, ஜெண்டர் ஃபீமேலா இருந்துச்சுன்னா ஷீ போட்டுக்கோங்க. சோ அந்த மாதிரி இன்னொரு நெஸ்டட் இஃபையும் நீங்க இங்க கொடுத்து நீங்க பண்ணலாம். சோ ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஹவு யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். சோ இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு CSV ஃபைல எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், அதை எப்படி எடுத்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு XLS ஃபைல். ஸோ இந்த XLS ஃபைல் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா நம்மளுக்கு
ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் எப்படி இருக்கு, சாரி எக்ஸல் ஃபைல்ல எப்படி இருக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஓல்டு வெர்ஷன் அண்ட் நியூ வெர்ஷன் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எக்ஸ்எல்லா எக்ஸ்எல்எஸ்ஆ அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாரி எக்ஸ்எல்எஸ் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் அப்படிங்கறது ஒன்று பார்த்துக்கோங்க. அண்ட் ஹியர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷீட் பார்க்கலாம், என்ன மாதிரியான டேட்டாஸ் இருக்கு, அது எப்படி நீங்க எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பார்க்கலாம். ஓகே, இங்க இடத்துல நம்மளுக்கு என்ன எக்ஸல் ஃபைல் இருக்கு, ஓகே அவுட்புட் 1 அப்படின்னு ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இதை நம்ம இப்போ இந்த இதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. பெட்டர் ஐ ஜஸ்ட் ஓப்பன் ஹியர். One second, it is output 1 அப்படிங்கிறது இந்த ஃபைல். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷீட் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆக்சுவலா அந்த எக்ஸல் ஃபைல்ல பாத்தீங்கன்னா ஷீட் வந்து 3 ஷீட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான விஷயம் அதுல இருக்கு. ஸோ இது ஆக்சுவலா ஓல்டு வெர்ஷன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இங்க எக்ஸ்எல்எஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அஃப்கோர்ஸ் நியூ ஃபைல் அப்படிங்கும்போது, நியூ வெர்ஷன்ஸ் அப்படிங்கும்போது இந்த எக்ஸாக்ட் இம்போர்ட்டிங் பேக்கேஜ் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா we can just have a look on to the XML. அண்ட் இங்க XML அப்படின்னு பாத்தீங்கன்னா so here what it is any XML file. So ஒரு நிமிஷம் இங்க நீங்க பாருங்க. So we are having an XML here. So இந்த XML நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜந்தா, இந்தியா, சென்னை, மெஷின் லேர்னிங், இமேஜ் அண்ட் பைத்தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். ஸோ whereas இதை எப்படி நம்ம ரீட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த எக்ஸாக்ட் ஃபைல்குள்ளார நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபைல லெட் வி ஜஸ்ட் ஒரு ரீடர் வச்சு நம்ம, அதாவது ரீடர் அப்படிங்கும்போது இங்க வந்து நம்ம பார்சர் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா XML, let I just go with E3. ஓகே, ஸோ each and every element நம்ம பார்க்க போறோம். ஸோ it is an element tree as ET. ஸோ ET அப்படிங்கிறது உங்களோட alias name. and here ட்ரீக்காக நான் கெட் பண்ணிக்கிறேன். it is all about parse. என்ன ஃபைல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் தட் ஃபைல் நேம். ஸோ இட் இஸ் XML file. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் XML file அண்ட் எடுத்துடுறேன். அண்ட் ஹியர் இதோட ரூட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் get the root. ஸோ ரூட் அண்ட் டேக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஸோ எந்த ரூட்ல இருக்கு, எந்த டேக்ல இருக்கு அப்படிங்கறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐ ஜஸ்ட் மேக் இட் ஹியர். ஸோ லெட் ஐ ஜஸ்ட் பிரிண்ட் த ரூட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரூட் டேக் வர்ற மாதிரி இந்த இதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் லெட் ஐ ஜஸ்ட் மேக் த பிரிண்ட் ஆஃப் attributes also. ஓகே, ஸோ அட்ரிபியூட்ஸ் ஆல்சோ நம்ம இங்க கொண்டு வந்துடுறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரூட்டோட அட்ரிபியூட்டையும் நம்ம கொண்டு வந்துடுறேன். ஓகே, அண்ட் ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு வாட் இஸ் தேர் இந்த சைல்டு பாத்தீங்கன்னா நம்ம வேரியேஷன்ஸா இங்க கொடுத்துருக்கோம் ஸ்கில்ஸ்ல, மெஷின் லேர்னிங், இமேஜ் அண்ட் பைத்தான். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு சைல்டு டேக்ல வரணும். ஸோ அந்த ரூட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை இங்க நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் இந்த பிரிண்ட் ஃபைல்ல கொடுக்க போறோம். ஸோ இதை ஃபீல்டுன்னு கூட நான் சொல்றேன் ஜஸ்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே ஃபீல்ட்ஸ். அந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம சைல்டு டேக் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த திங். ஸோ இப்போ நம்மளுக்கு ரூட் நேம் என்ன, அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட் நேம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயம். ஸோ இதுதான் நம்மளுக்கான ரூட் நேம், அதாவது பர்சன் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இங்க வரும். அண்ட் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கு, அதாவது ஒவ்வொரு ஃபீல்டும், இது நேம், இது கண்ட்ரி, இது சென்னை அப்படிங்கிறது, இது வந்து சிட்டி. ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூட் டேக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சன் அப்படிங்கிறது வருது. அண்ட் அட்ரிபியூட் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா ஹியர் இட் இஸ் அ ஜெண்டர் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு, மீதி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கான ஃபீல்ட்ஸ். ஸோ நேம், கண்ட்ரி, சிட்டி, ஸ்கில்ஸ் அப்படிங்கிற மாதிரியான நம்மளுக்கு சைல்டு டேக்ஸ் நம்மளுக்கு இங்க வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரியான ஃபைல்ஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்
அப்படிங்கறத நம்ம இங்க பார்த்திருக்கோம். ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். நிறைய ஃபைல்ஸை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, என்ன மாதிரியான ஃபைல்ஸ் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றது, வியூ பண்றது அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த எக்ஸாக்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you in another video. Yeah, thank you dear friends and happy learning.